ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். இன்னைக்கு நம்ம மைண்ட் கிராஃப்டில் ஹார்ட் கோர் தான் விளாட போகிறோம். இந்த ஹார்ட் கோர் யார் விடுறதுன்னா பிஎஃப் ஜோக்கர் விட்டு தான். அவர் நேற்று ராத்திரியே டிஸ்கார்டில் சொல்லியிருந்தார். வேணா நான் இப்போ அந்த பிக்சர் காட்டுறேன். இன்னைக்கு காலையில் அவர் வீடியோ போட்டிருக்காரு, டூ ஆர் டை. இதான் இந்த சீரியஸோட கான்செப்ட்டு. வேணுன்னா அவரோட டிஸ்கார்ட் லிங்கை தொட்டு ஜாயின் ஆகிக்கோங்க. இப்போ அவர் பிக்சரை கட்டுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இதான் அவர் யூடியூப் சேனலில் போட்டிருந்த பிக்சரு. இது உண்மையில் ஒரு ஹார்ட் கோர் சீரீஸ். யார் வேணால் தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. நல்லா ஜாலியாக விளாட்லான்னு சொல்லியிருக்காரு. நானும் அதனால் போய் சேர்ந்துருக்கேன். இப்போ நம்ம சர்வைவல் சீரீஸ் என்ன ஆச்சுன்னா கிரியேட்டுக்கு மாறிடுச்சுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த இதை கண்டினியூ பண்ண சொன்னால் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா இந்த ஹார்ட் கோர் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம ஒரு ஹார்ட் கோர் ஆரம்பிப்போம். அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த ஹார்ட் கோர் சீரீஸில் நிறைய யூடியூப் சேனல்ஸும் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், நேற்று ராத்திரி கிட்டத்தட்ட 57 பேர் ஆன்லைனில் வந்தாங்க கேமுக்குள்ளே. நான் காலையில் என்னன்னு தெரில, கொஞ்சம் லேட் ஆகுது. சரி, இப்போ நம்ம ஹார்ட் கோர் சீரீஸை ஆரம்பிச்சிடலாம். திரும்பி இன்ட்ரோ கொடுக்குறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்டில் ஹார்ட் கோர் விளாட போகிறோம். இதான் நம்ம ஃபஸ்ட்டு எபிசோட். இப்போ நான் ஹார்ட் கோரோட ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம பேசிக் டூல்ஸாக தான் செய்ய போகிறேன். வாங்க இப்போ பாருங்க. பேசிக் டூல்ஸ் என்னென்னா ஆக்ஸு செய்யணும், பிக்காக்ஸ் செய்யணும், ஒரு ஸ்குவாடு செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் விட்டு வச்சு அதை வச்சு ஸ்டோன் டூல்ஸாக மாற்றணும், ஸ்டோன் டூல்ஸை வச்சு அயன் டூல்ஸ் மாற்றணும். இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். சரி, இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள் என்னென்ன நடக்குதுன்னு இந்த ஹார்ட் கோரில் எத்தனை பேரை சந்திக்க போகிறோன்னு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உட்டன் டூல்ஸ் நான் ஸ்டோன் டூல்ஸாக மாற்றிக்கிறேன். அதுக்கு ஸ்டோன் கலெக்ட் பண்ணி ஸ்டோனு, அப்புறம் ஸ்டோன் பக்கத்தில் எனக்கு கோல் கிடச்சிச்சு. கோலை வச்சு நம்ம டார்ச்சு, ஃபர்னஸில் ஃபுட்டை வேக போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கோல் எடுத்துகிட்டு நான் அயன் கிடைக்குமான்னு பார்த்தேன். அயன் எங்கேயும் கிடைக்கல. சரி, அடுத்து ஒரு வில்லேஜ் கண்டுபிடிப்போன்னு கண்டுபிடிச்சேன். வில்லேஜில் எனக்கு அவ்வளோவா லூட் இல்லை. ஏன்னா பிளேயர்ஸ் ஸ்பான் ஆகி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் போகிற வழியிலே ஒரு ஷீப்பை பார்த்தேன். ஒரு 3 ஷீப்பை பார்த்தா அதை கொண்டு ஒரு பெட்டை செஞ்சுக்கிட்டேன். பெட்டு எதுக்குன்னா, நம்ம ஹார்ட் கோரில் ரீஸ்பான் பாயிண்ட்டு செத்த ஒரு தடவை முடிஞ்சிருச்சு. திரும்பி அங்கே ரீஸ்பான் ஆக மாட்டோம். அதான் ஹார்ட் கோரோட முக்கியமான இது கான்செப்ட்டு. இப்போ நான் போட்டை வச்சு திரும்பி கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீடு பார்த்தேன். அந்த வீட்டில் பெட் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு லூட்டும் இருக்காது. பிளேயர்ஸ் இங்கே எடுத்துக்கிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் திரும்பி நான் வேறு வில்லேஜை கண்டுபிடிக்கலான்னு தேடி போகிற வழியிலே அப்படியே எங்கேயாச்சும் அயன் இல்லை ஏதாச்சும் உள்ள கோல் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு தேடிக்கிட்டே போனேன். திரும்பி நான் கொஞ்சோன்னு ஸ்டோன் கலெக்ட் பண்ணி உடன் ஸ்டூல்ஸ் மாற்றலான்னு நினச்சேன். ஏன்னா இருந்த பிக்காக்ஸ் ஆக்ஸை நான் தூக்கி போட்டுட்டேன். ஃபர்னரில் போட்டு ஃபுட்டுக்காண்டி பண்ணிட்டேன் வேறு வழி இல்லாமல் உடன் டூல்ஸை. இப்போ கரெக்டாக இங்கே அப்படியே சுற்றுவோம். ஏதாச்சும் வில்லேஜ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இப்படி தான் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கோம். இங்கே பார்த்தா ஜெரி பிளாசம் ட்ரீஸாக இருக்குது. இப்போ இந்த ட்ரீலாம் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு வில்லேஜ்லேருந்து ஒரு நல்ல லூட் எடுக்கணும். இப்படியே இங்கே போய் நான் தூங்கலான்னு பார்ப்பேன். ஆனால் எல்லோரும் தூங்கினா தான் இந்த டே முடியுமா? எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. கீழே லாவா, நம்மளுக்கு ஃபுட்டு இல்லை. அதனால் நம்ம திரும்பி லாபிக்கே போயிட்டேன், ஸ்பான் பாயிண்ட்டுக்கே. திரும்பி நான் அங்கே நிறையா பேர் வந்தாங்க எக்கச்சக்கமாக. காலையில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். அங்கே போய் லாபியில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம். ஒருத்தர் ஃபுல் செட் டைமண்ட் ஆறு மாதிரியே போட்டுட்டாரி. அது எப்படின்னு எனக்கு தெரில. அவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் பிளேயர் போல். நேற்று ராத்திரி தான் ஆரம்பித்தது, காலையிலுக்குள்ளே முடிச்சிட்டாப்பில். திரும்பி நான் ரேண்டம் ஸ்பானுக்கு ஒரு வில்லேஜை தேட ஆரம்பித்தேன். இங்கே ஃபுல்லாக ஸ்மூத் ட்ரீன்னு நினைக்கிறேன் இது இருக்குது. இந்த பிளான்ஸ் 4 வச்சா பெருசாக வளர்ந்துடும். இப்போ ஆன்லைன் பிளேயர்ஸ் 22 பேர் இருக்காங்க. இங்கே நம்ம எத்தனை பேரை கொள்கிறோமோ அதே மாதிரி காட்டுமா முன்னாடி எல்லாருக்கும் லாபியில். நம்மளுக்கு யாரையும் கொல்ல தேவையில்லை. நம்ம போய் உருப்படியாக ஒரு வில்லேஜை கண்டுபிடிப்போம். இங்கே திரும்பி சன்செட் ஆயிடுச்சு. இந்த மலையை நான் ஏறி கடந்த அப்புறம் உங்களுக்கு காட்டலாம் நிற்கேன். அங்கிட்ட என்ன கீழே ஜொலிக்குதுன்னு தெரில. இப்போ நான் அப்படியே கீ வழியாகவே போகிறேன். ஏன்னா மேலே போய் நான் அடிபட்டு சாகிறதுக்கு விருப்பப்படல. இப்போ நான் கீ வழியாகவே போகிறேன். இருட்டாக வேறு ஆகுது. எல்லா பிளேயர்ஸும் தூங்கினா தான் தூங்க முடியும். நான் அந்த மலையை தாண்டி வந்தோன்னே ஒரு வில்லேஜ் பார்த்தேன். ஆனால் வில்லேஜுன்னு நினச்சது என் தப்பாக போச்சு. கீழே மட்டும் வெறும் உட்டால் போட்டு வச்சுருக்காங்க.
வில்லேஜை தூக்கி வானத்தில் போட்டிருக்காங்க. இங்கே லாவா வேறு இருந்துச்சு. இந்த லாவா கடந்து போய் பார்த்தா வில்லேஜ் இல்லை, மேலே இருந்துச்சு. சரி அந்த வாட்ரு வழியாக மேலே ஏறிடலான்னு பார்த்தா உள்ளே ஒரு கேவ். உள்ளே போய் பார்த்தா ஒரு பிளேயர் வந்து ஏற்கனவே வந்திருக்காரு போல். ஏன்னா டார்ச் வச்சு அவர் கொஞ்சம் சேஃபாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அங்கே ஒரு கேவ் மைனிங் மாதிரி இருந்துச்சு. அந்த கேவ் மைனிங்கை போய் பார்த்தா பாதியிலே நிப்பாட்டி வச்சுருக்காப்புல கேவுக்குள்ளே. சரி நான் திரும்பி ஸ்பானை தொட்டு லாபிக்கு போகலான்னு பார்த்தா டெலிபோர்ட்டேஷன் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அதுக்குள்ளே எனக்கு ஒரு மரண பயத்தை காட்டிடுச்சு ஜாம்பி. அந்த இடத்த விட்டுட்டு திரும்பி போய் ஒரு ரேண்டம் ஸ்பானை தொட்டு அப்புறமாட்டி ஒரு இடத்துக்கு வந்தேன். இங்கே பார்த்தா அயன் இருந்துச்சு. என் கண்ணில் 2 அயன் பார்த்தேன். அதை தூக்கி ஃபர்னர்ஸில் போட்டு உருக்கி அயன் பிளாக்ஸ் கிடச்சிச்சு. அயன் பிளாக்ஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள், அயன் கிடச்சிச்சு. அந்த அயனை வச்சு 2ஐயும் வச்சு ஒரு வெங்காயத்தையும் பிடுங்க முடியாது. அதனால் அந்த வெங்காயத்தை தூக்கி ஒரு சைடில் வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் நடக்க பார்த்தேன். அப்போ தான் இந்த வில்லேஜை கண்டுபிடிச்சேன். மனசில் ஒரு நம்பிக்கை ஏற்றிட்டு இந்த வில்லேஜில் யார் லூட் அடிச்சிருக்க மாட்டாங்க உள்ளே போனேன். ஃபஸ்ட்டு செஸ்ட்டிலேயே எனக்கு ஒரு ப்ரெட்டு, பொட்டேட்டோ, ஆப்பிள்ஸ் கிடச்சிச்சு. சரி இந்த வில்லேஜில் யார் லூட் அடிக்கலன்னு லூட் அடிச்சுட்டு அடுத்து வந்தேன். அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு ஸ்ட்ராங் போர்ட்டலு ஆமாம், பாதி உடஞ்ச போர்ட்டல் கிடந்துச்சு. அங்கேருந்து நான் ஒரு கோல்டு பீஸு, அப்புறம் கோல்டன் தர்பூசணி கொடுத்தாங்க, ஃபயர் வாக்ஸ் கொடுத்தாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்தால் இன்னொன்று வில்லேஜு. இந்த இதில் என்ன சம்மந்தம்னா 2 வில்லேஜ்லேயும் பிளாக் ஸ்மித் வீடே இல்லை. அவன் தான் நம்மளுக்கு டைமண்டு, எம்ப்ராய்டரி இந்த மாதிரி நிறையா வச்சுருப்பான். அவன் எங்கள் வீடே காணோம். எனக்கு அதான் மனசு உடஞ்சி போச்சு. இந்த வில்லேஜில் போய் லூட் அடிக்க ஆரம்பித்தேன். அதுவும் பாருங்கோன்னு சொல்ல மாட்டேன், நானே பேசினேன். இந்த வில்லேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினச்சா மேலே கீழே இறங்கி இருந்துச்சு. எனக்கு அது வேறு எரிச்சலாக இருந்துச்சு. எங்கே லூட்டு இருக்குன்னே தெரியாமல் சுற்றிக்கிடிக்கேன், அதான் உண்மை. இந்த வில்லேஜில் இந்த 2 செஸ்ட்டை லூட் அடிச்சுட்டு போகும்போது வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள் பார்த்தேன். அப்போ இந்த ரைடு போஸ்ட்டு அப்படியே பார்த்தேன். அப்போ இந்த ரைடு போஸ்ட்டை வந்து யாரோ ஒருத்தர் கவனிச்சிருக்காரு. இந்த ரைடு போஸ்ட்டை வச்சு அடுத்து ஒரு வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். நம்ம ஒரிஜினல் 100 days ஹார்ட் கோர் வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. டாட்டா.